ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய்ச்சன் பியூட்டி பார்லர் மகா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ காட்ட போகிறேன்னா, என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் மேக்கப் லுக் பண்ணி காட்டுறேன். என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள், ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது. என்னோடய ஸ்கின்னில் எல்லாமே மைனஸ் தான். இந்த மாதிரி ஒரு மைனஸான ஸ்கின்னுக்கு வந்து நம்ம எப்படி வெஸ்டர்ன் லுக் மேக்கப் கொடுக்கலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை ஃபஸ்ட்டு நான் எடுத்து பன் பண்ணிக்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு மேக்கப் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனால் என்னால் அது ட்ரை பண்ண முடியல, ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அதனால் நான் க்ளீன் பன் போட்டுட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஜோவாஸோட கிளென்சிங் மில்க் வச்சு நான் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனியோட கிளென்சிங் மில்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்குது. இந்த கிளென்சர் வந்து அப்ளை பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து நம்ம கிளென்ஸ் பண்ணோம்னா, ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா மசாஜ் கொடுத்து கிளென்ஸ் பண்ணோம்னா நீட்டாக மாய்ஸ்சரைசர் ஆகும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு நீட்டாக வரும். அதுக்கப்புறம் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி நமக்கு க்ளோ வந்து நல்லா தெரியும். அதனால் கிளென்சிங்கு கூட நம்ம கொஞ்சம் மசாஜ் ஸ்டெப்லேயே நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஒரு வைப்பரை வச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நிறைய டஸ்ட் இருக்குது. நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸில் க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். தெரியும், நான் வெளியில் எங்கேயும் போகலை, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இப்போ பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு எங்கள் மூஞ்சி இருக்குது. நம்ம கிளென்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த டஸ்ட் வந்து இப்படியே இருக்கும். இது மேலே தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கோல்ட் ஃபேஸ் சிரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த சிரம் வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஷைனிங்கோடு இருக்கும். நம்ம மேக்கப்பை ஒரு நல்ல ஷைனிங் லுக் கொடுக்கும். இது வந்து நமக்கு ரேஷஸ் வராமல் கூட கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சிரமும் நம்ம நல்லா அப்ளை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. எப்போவுமே நம்ம மேக்கப் பண்ணும்போது அடுத்தடுத்து உடனே அந்த க்ரீம்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 1 மினிட் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அது நல்லா ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகணும். ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என் ஸ்கின் வந்து ட்ரையாகவும் மாறும், ஆயிலாகவும் மாறும். அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து நான் கொஞ்சம் மீடியமாகவே போட்டுக்கிறேன். ட்ரை ஸ்கின்னுனா நம்ம 2 லேயர் போட்டுக்கலாம், ஆயில் ஸ்கின்னுனா ஒரே லேயர் போதும். இதுவும் நல்லா இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பிஎஸ்சியோட மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். வந்து இது நல்லா ஆற விடணும். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் லாரியலோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நான் க்ரைலானோட தர்மோ பேலட்டில் ஷேட் வந்து D30 ஷேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து ஆரஞ்சு கரெக்டர், இதை யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இது வந்து இந்த பெங்களூர் ஷேடில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 ஷேடில் கிடைக்கும், சென்னை ஷேட்லேயும் கிடைக்கும். அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பெங்களூர் ஷேடில் வந்து கொஞ்சம் ஃபேரான ஷேடு தான் அதிகமாக வரும். அதனால் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதை எங்கெங்கெல்லாம் எனக்கு மார்க்ஸ் இருக்கோ, எங்கெங்கே எனக்கு தேவைப்படுதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு என் ஃபிங்கரில் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நம்ம பிளெண்டரை வச்சு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நான் இதே தர்மோ பேலட்டில் இந்த D5 ஷேடு வந்து என்னோடய ஐ பேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் நான் மேக்கோட NC45 ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இந்த ஷேடுக்கு வந்து நான் எதையும் மிக்ஸ் பண்ணல, ஏன்னா இது என்னோடய ஷேட் கரெக்டாக இருக்கும். நான் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் பெரிய ப்ரஷ்லலாம் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னமோ அந்த ப்ரஷ் வந்து நிறைய ப்ராடக்ட் உறிஞ்சிக்கும் அந்த மாதிரி தோணுது. பெரிய ப்ரஷ் வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இழுத்துக்கும்னு தோணும். அதனால நான் குட்டி ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணுவேன். அடுத்து நான் பிஎஸ்ஓட இதே மிஸ்ட்டை வந்து இன்னொரு வாட்டி அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து நான் ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் என் கான்டோராக யூஸ் பண்ணுறேன். நோஸு ரொம்ப பெருசாகிடுச்சோ எனக்கு. நெக்ஸ்ட்டு நான் இதே க்ரைலான் டர்மா பைலோட்டோட D5 ஷேடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர், நல்லாயிருக்கும். இது நான் ப்ரெஷ் இல்லாமல் நான் இதை ஒரு வேறு பிளெண்டரை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு காம்பேக்ட் வச்சு என்னோடய ஸ்கின்னை வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் பிஎஸ்சியோட ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். இதில் பிளாக்கும் இருக்குது. எனக்கு ப்ரௌன் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நான் கார்ஜியஸ் கம்பெனியோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைட் பேஜ் கலர் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டார்க் மெரூன் பர்பிள் மெரூன் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு பிளாக் கலர் எடுத்து இந்த ஐ கார்னரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ்ல கொஞ்சம் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் இந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த பிஎஸ்சியோட மிஸ்ட்டை வச்சு கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி டேப் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ட்ரெஸ் மேட்சிங் கலருக்கு இந்த ஷைனிங் ஐஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஐலைனரை வச்சு நான் வந்து ஐஷேடோ ஐலைனர் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து இந்த லுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபைனல் லுக் வந்து இப்படி இருக்குது. நான் வந்து ரொம்ப ஹெவியான கான்டோர் ஹெவியான லிப்ஸ்டிக்கெல்லாம் நான் கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மியூட் கலர் தான் நல்லாயிருக்கும் ஸ்டிக்கு. ஹெவியான டார்க் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஐ மேக்கப் வந்து நம்ம என்ன தான் கிராண்டாக பண்ணாலும் நம்ம லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் பார்த்துக்கணும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுங்களுக்கு நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம ஹெவியாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கான்டோரும் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், ஹைலைட்டும் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஹைலைட் வந்து இன்னும் ஹையாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐப்ரோவும் நான் ரொம்ப ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் கலர். நீங்கள் வந்து பிளாக்கும் யூஸ் பண்ணலாம். பிளாக்கில் வந்து டார்க் பிளாக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள்.
ஹைலைட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஹைலைட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் என்னோடய நம்பர் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். தேங்க்யூ.